இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. புத்தாண்டு பிறப்பை கொண்டாடும் விதமாக தமிழகத்தில் உள்ள மத வழிபாட்டு தலங்களில் மக்கள் படையெடுத்து வருகின்றனர். தஞ்சை பெரிய கோவிலில் புத்தாண்டை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் குவிந்தனர். சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த சிவபெருமான் பெரிய நாயகி அம்மன், வாராகி அம்மனை தரிசனம் செய்தனர். பெரிய கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஐயப்ப கோயில் பக்தர்களும் அதுக்கப்புறம் மேல்மருவத்தூர் கோயிலேருந்து போகிறவங்க எல்லாருமே இங்கே வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தாலே மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. விடுமுறை காலத்தில் இங்கே வந்து ரொம்ப கூட்டம் இருந்தாலும் கூட அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாருமே செஞ்சு கொடுத்து, காவல்துறையினராக இருக்கட்டும், இங்கே கோயிலில் இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும், அனைவருமே அதுக்கான ஏற்பாடை பண்ணி கொடுத்து மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பூஜையை பார்க்கறதுக்கான ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. குன்றத்தூர் முருகன் கோவிலில் திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வசதிக்காக நிழற்குடைகள் அமைக்கப்பட்டு பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நள்ளிரவு 12 மணிக்கு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகளும் மகா தீபாராதனையும் நடந்தது. மலைக்கோவில் மாடவீதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய காத்திருந்து தரிசனம் செய்தனர். கோவை புளியகுளம் முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு 108 தேங்காய் மாலை சாற்றப்பட்டது. புஷ்ப அலங்காரத்தில் விநாயகர் காட்சி கொடுத்தார். திருச்செந்தூர் முருகன் கோவிலிலும் குவிந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர்.